सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. श्रीगुरुभ्यो नमः. प्रतिकूल तर्क निराकरणம். அதுல 4வது பிரதிகூல தர்க்கம் இப்ப பாக்குறோம். 497வது பக்கம். இந்த பிரதிகூல தர்க்கம்னா என்னதுன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நாம் பிரபஞ்சத்தை நிச்சான்னு சொல்றதுக்காக ஒரு அனுமானம் பண்ணினோம். விமதம் நித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவது அப்படின்னு. இந்த அனுமானத்துல வியாப்திங்கிறது ஒரு முக்கியமான பாகம். பிரசித்த அனுமானம் பரோட்டோ வன்னிமான் தூமாத்துங்கிறதுல எத்திர தூமகா தத்திர வந்தி, புற இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கணும் அப்படின்னு அதுக்கு அந்த சம்பந்தம் இருக்கிற ஏதுவுக்கும் சாத்தியத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்துக்கு வியாப்தி இருக்கு. நியத சாகச்சரியம், அந்த 2 பேரும் சாகச்சரியம் நிச்சயமாக இருக்கும், ஒன்னை விட்டு ஒண்ணு தெரியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுதான் வியாப்தின்னு சொன்னோம். இந்த வியாப்திக்கு இது ஒத்துண்டா ஏதோ ஒரு பிரதிகூலம் வருது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் உங்களுக்கு இதை ஒத்துண்டையானால் இன்னொரு இடத்துல இடிக்கிறது அப்படின்னு சொல்றது பிரதிகூலம். இந்த தர்க்கத்துக்கு பிரதிகூலம். அப்ப அதுக்கு என்ன சொல்றோம், இல்லப்பா அப்படின்னு சரி பண்றதுக்கு பிரதிகூல தர்க்கம் நிராகரணம். இதே போலயே அனுகூல தர்க்கம் வேற வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வேற பிரகரணம், அது அப்புறம் தான். இப்ப பிரதிகூல தர்க்க நிராகரணம் அப்படிங்கிற அம்சம் இந்த பாசம். இப்ப என்ன சொல்ற, தோஷம் வினா சமஸ்வீகாரே தது அப்பிராமாண்யஸ்ய ஸ்வதத்வாபத்தி. இப்ப நீங்க இத பிரபஞ்ச பிரமம் ஒத்துருக்க, பிரபஞ்ச கல்விக்கம்னு ஒத்துருக்க. இந்த பிரபஞ்ச பிரமம் என்னைக்கு வந்தது தெரியும், அனாதியா வந்தது. இதுக்கு காரணம் என்ன? ஒரு பிரமம்னு சொன்னா அதுக்கு ஒரு தோஷம் இருக்கணுமா? தோஷம் இருந்தா தான் பிரமம் வரும். கிழிஞ்சல்ல யாருக்கு வெள்ளி தெரிகிறது? வெள்ளியில ஆசை இருக்கிறவனுக்கு தான் வெள்ளி தெரியும். சாதாரணமாக ஒரு சன்னியாசி போற வெட்டுப்போ, அவருக்கு ஆசை இல்லை, வெள்ளிய அவரையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. அது எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வரல, அங்க பிரவருத்தி ஏற்படல. அது வெள்ளியுமே நினைக்குதோ மின்றதுன்னு போயிட்டே இருக்க. ஏன்? மற்றவர்களுக்கு அது வெள்ளின்னு சொன்னதுன்னு கையில வச்சுட்டு இருக்கிற பொருளை கீழே வச்சுட்டு அங்க ஓடுறான் அது திருத்துக்கிறதுக்கு. வேற யாரும் பாக்குறதுக்கு முன்னால நான் எடுத்துக்கணும். ஏன்? இவன் மனசுல ராகம் இருக்கு, அவர் மனசுல ராகம் இல்லை, ஆசை இல்லாதனால. எப்படி சாதாரணமாக எந்த ஒரு பிரமத்துக்கும் ஒரு தோஷம் சொல்லணும். அந்த தோஷம் இருந்தால்தான் பிரமம் வரும். தோஷமே இல்லையே நீங்க சொன்னீங்கன்னா இந்த பிரமத்துக்கு என்ன ஆகுதுன்னு, முதல்ல பிரமமே வராதுன்னு ஒரு பட்டம். 2வது, தோஷம் இல்லாத சொன்னால் அந்த ஞானமானது பிரமையாயிடும் இல்லையா? சாதாரணமா நம்ம ஒரு தோஷம் இருந்தா தான் அது அப்பிரமான்னு சொல்றோம், பிரமஹான்னு சொல்றோம். இப்படி இது தோஷமே இல்லாத போதால் அந்த ஞானமானது அது அதனுடைய பிராமணியம் அப்பிராமணியம் ஸ்வதா ஆயிடுது அப்படிங்கிற. இப்ப பார்க்கணும், நமக்கு வேதாந்திகள் ஞானத்தை ஸ்வத பிராமணியம்னு ஒத்துக்கிறோம். ஞானம் வந்ததுமே அது உண்மைங்கிற எண்ணமாகத்தான் நமக்கு கொடுக்கிறது. அது தப்புன்னு தெரியறது பின்னால பாகம் ஏற்பட்ட. இந்த தெருவுல 5ஆம் நம்பர் வீடு இங்க போகணும். அந்த வீட்டு தெருவுக்கு முதல்ல உள்ள போனதுமே என்ன ஆச்சு, நம்பர் 7 காலப்பட்டது உங்களுக்கு.
உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, முன்னால போகணுமா பின்னால போகணுமா? நீங்க இப்படி பார்த்து நடுவுல 7ஆம் நம்பர் வீடு இருக்கு, உங்களுக்கு 5ஆம் நம்பர் வீடு வேணும். 2 தப்படி முன்னால போகணுமா இல்ல பின்னால போகணுமா டவுட் வந்து அந்த தெருக்கு முன்னால அந்த அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையனை கேட்டேன், 5ஆம் நம்பர் வீடு எதுன்னு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இப்படி போங்கணும். அங்க போனீங்கன்னா பறஞ்சு 6 அப்படின்னு வந்தது. ஓஹோ நம்ம ரைட், அடுத்த வீடா இருக்கும். இப்ப அவன் சொன்ன வார்த்தையை நம்பித்தானே நீங்க போனேன். இப்ப அவனுடைய வாக்கியத்துல பிராமணிய புத்தி உங்களுக்கு எப்படி வந்தது? வேற யாராவது சொல்லி வந்ததா? இல்ல. ஞானம் வந்ததுன்னே முதல்ல உங்களுக்கு என்ன தோன்றது? அந்த ஞானம் உண்மை, அவன் சொல்றது ரைட்டு தான் அப்படிங்கிறது. அப்போ 7ஆம் நம்பர் அவன் சொன்ன எப்படி போகணும், போனது அது 4ஆம் நம்பர் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இது 9 இருந்ததுன்னு வச்சுங்களேன். என்ன தம்பி தப்பா தான் சொல்லி வச்சிருக்கேன், என்ன நான் 5ஆம் நம்பர் வேணும்னு கேட்டா நீ இந்த பக்கம் போகல, இந்த மேல ஏறல நம்பர் அப்படின்னு. ஓஹோ, அப்ப என்ன அந்த பையன் தப்பு இருக்குமா? பாதகம் ஏற்பட்டால் அந்த ஞானம் அப்புறமான்னு சொல்றேன். ஆனா ஞானம் உண்டாகும் பொழுது அதை நம்பித்தான் நீங்க பிரவர்த்தி பண்றேன். வேதாந்த ஞானத்துல இந்த வேதாந்திகள் அத்வைதிகள் சொல்றாங்க, நம்ம அனுபவத்துக்கு சரியாகத்தான் சொல்லலாம். எப்பொழுதுமே பாருங்க, மற்றவர்கள்லாம் சொல்றது வேற காரணம் இருக்கும். அத்வைதிகள் சொல்ற அர்த்தங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அது நம்ம அனுபவத்தை ஒட்டித்தான் இருக்கும். ஞானமானது உண்டாகும் பொழுது சதப்பிரமாணமாக உண்டாகுது. அதே போலயே பிரம்மஞானம் எல்லாம் அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகுதான் நமக்கு இது பிரம்மம்னு சொல்றோம். அப்பிராமான்யம் எப்பொழுதும் பரதக, பிராமணியம் எப்பொழுதும் ஸ்வதக. பிராமணியத்துக்கு டோன்ட் ரிக்வயர் எனி ப்ரூஃப். இன்னைக்கு பசிக்கிறது சார்னா, பசிச்சதுன்னு என்ன அர்த்தம்னா நேற்று ராத்திரி சாப்பிட்டாருன்னு ஜீரணமாச்சு. இதுக்கு ஏதாவது டாக்டர் சர்டிபிகேட் ஓடணும் உங்களுக்கு. பசிச்சதுன்னு வச்சா ஆயிடுச்சு, அது காலி ஆயிடுச்சு, நேற்று சாப்பிட்டது ஆகியாது. இப்ப ஜீரணமாகறதுக்கு உங்களுக்கு ஒன்னும் வேண்டியது இல்லை, பசிச்சா போதும். ஆனா அஜீரணம்னு சொல்றதுக்கு வேற ஏதோ எப்ப ஏதோ வந்ததுன்னா ஓஹோ அஜீரணமாக்கும், வயிற்று வலி வந்ததுன்னா அஜீரணமாக்கும். அப்ப அப்பிராமணிய புத்திக்கு வேற இன்னொரு அடிஷனல் ரீசன் வேணும் உங்களுக்கு. பிராமணிய புத்திக்கு வேண்டியது இல்லை, இது ஜெனரலா ஒத்துள்ளது. இப்ப நீங்க தோஷமே இல்லை பிரமத்துக்கு ஜெகத் பிரமத்துக்குன்னு சொன்னேனால் அந்த ஞானமானது அந்த அது அப்பிராமணியம் ஸ்வதஹா ஆயிடுது அப்படின்னு கேட்டார். தோஷஜன்யத்துவ ஸ்வீகாரேது தனி தோஷஜன்யம், அந்த பிரபஞ்ச பிரம்மம் தோஷஜன்யம் தான் அப்படின்னு ஒத்துங்கன்னு வச்சுங்களேன். தோஷஜன்யம்னு ஸ்வீகரிக்கலைன்னா அந்த அப்பிராமணியம் ஸ்வதஹா ஆயிடும், அது இஷ்டம் இல்லை. ஏன்னா அப்பிராமணியம் பரதகான்னு ஒத்துருக்கோம் நம்ம. இதுக்கு பயம் இல்லை, தோஷஜன்யத்துவம்னு ஒத்துண்டேன்னு வச்சுங்களேன். அஜ்ஞானம் இதுவும் தோஷத்தினால உண்டா இருக்கு அப்படின்னு ஒத்துண்டேன்னா தோஷத்தியாகி அத்தியசனீயத்துவேனா. இந்த மதத்துல பிரம்மத்துல தோஷம் இருக்கா எப்படியும்? அப்ப தோஷம் இருக்குன்னு சொன்னா தோஷம் அத்தியாசத்தினால தானே நீங்க சொல்லணும். அப்ப பிரம்மத்துல தோஷமும் அத்தியாசத்தினாலதான் சொல்லணும். அந்த அத்தியாசத்துக்கு இன்னொரு தோஷம் வரும், அந்த தோஷத்துக்கு இன்னொரு அத்தியாசம் வரும். என்ன வரும்? என்னதான் நீங்க சொல்ற? தோஷஜன்யத்துவ ஸ்வீகாரே தோஷத்தியாபி அத்தியசனீயத்துவேன. பிரம்மம் நிர்துஷ்டமா இருப்பதனாலையும் அதுல தோஷம் அத்தியாசத்தினால்தான் சொல்ல வேண்டியதா இருக்கிறதுனாலையும் அந்த அத்தியாசத்துக்கு மறுபடியும் தோஷஜன்யத்துவம் ஒத்துண்டத்தினாலையும் இப்படி மறுபடியும் மறுபடியும் அனவஸ்தை வந்து சேரும். அதனால அனவஸ்தாபத்தி இப்படி கேள்வி கேட்டா என்னத்தார் பண்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். இதை கொஞ்சம் நம்ம நிதானமா இவரை நம்ம நல்ல சமாதானம் தெரியும். ஆனா நமக்கு இப்படிப்பட்டதான கேள்விகள் வந்தா சமாதானம் என்னமா இருக்கும்ங்கிறது அது செஞ்சுக்கார சொல்றார். என்ன அனாதி அவித்யா தியாகத்திய தோஷானதே தத்வா. இந்த அவித்யா தியாகம் இருக்கு பார்த்தா இது என்னைக்கு வந்தது சொல்ல முடியும். முதலிய நான் சொன்னேன் கடஸ்மாகம் அனாதயா, 6 பொருள்களை அனாதின்னு வச்சிருக்கேன். ஜீவஹா ஈஸ்வரஹா விசுத்தா சித் ததா ஜீவேஷயோர் ஜிதா. முதல்ல ஜீவஹா ஈஸ்வரஹா விசுத்தா சித் 3, ததா ஜீவேஷயோர் ஜிதா அவித்யா சக்திகோர் யோகா. இந்த 6க்கு நம்ம அனாதி அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த அனாதி அத்தியாசம் இருக்கு பார்த்தா இது அனாதியோ இல்லையோ? இந்த அவித்யாத்தியாசம் அனாதியோ இல்லையோ? அனாதின்னு என்ன சொல்ல அர்த்தம்? பிறக்கலைன்னு அர்த்தம்.
பிறக்கலைன்னு அர்த்தம். அது காரணம் என்னன்னு கேட்கறதுண்டா? பிறந்த பொருளுக்கு காரணம் என்னன்னு கேட்கலாம். அது பிறக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான், அனாதிங்கிறேன். அதுக்கு எப்படி அத்தியாச காரணம் சொல்லலாம்? ஆகையால் அதனால அனாதி அவித்யாத்தியாச தோஷ அனபேட்சத்வா, அதற்கு தோஷம்ங்கிறது வேண்டியதில்லை. சாதி அத்தியாச அவித்யாதோஷ ஜன்யத்வா. சரி சார், சாத்திய அத்தியாசம் மற்ற அத்தியாசங்கள்லாம் இருக்க, அந்த கரணாத்தியாசம், இந்திரியாத்தியாசம், இப்படிப்பட்டதான சுத்திரேதாத்தியாசம், இந்த அத்தியாசங்கள் எல்லாம் எடுத்துவா. இவைகளுக்கு எல்லாம் அவித்யாதோஷ ஜன்யத்வாத், அவித்யக்கு பின்னால வந்ததான சகல அத்தியாசங்களுக்கும் காரணம் என்னன்னு அறியாமை. பிரம்மன் தெரியாதனால்தான் சார் வேற எல்லாம் தெரியுது. இந்த பிரபஞ்சமே தெரியறதுக்கு காரணம் என்னன்னா பிரம்மம் தெரியாதனால. அது தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அது தோணிச்சுன்னு வச்சுங்களேன், உலகம் வேற ஒண்ணும் தோணவே தோணாது. அதான் ஒரு பெரியவர் கேட்கிறார், எஸ்மின் விஜாதே சர்வமிதம் விஜாதம் பவத்தின்னு சொல்றாரு. வசுதா எஸ்மின் விஜாதே நகிந்தி விஜாதி விஜாது. அந்த பிரம்மம் தெரிஞ்சதுன்னா வேற ஒண்ணுமே தெரியாது. ஏன் இப்படி சொல்லி சொல்றதோ தெரியலையேங்கிறார். அதே இருக்குமா, அந்த பிரம்மம் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உலகத்துல ஒண்ணும் தெரியாது. விஜாதம் அது நம்ம சொல்றோம், அவர் சொல்றார். அதனால சாத்தியாச அவித்யா தோஷஜன்யத்வாது அப்பிராமான்ய ஸ்வதத்துவம். அப்பிராமான்ய ஸ்வதத்துவமும் இல்ல, அனவஸ்தையும் இல்லை. ஏன்னா ஒரு பக்கத்துல அப்பிராமான்யம் ஸ்வதத்துவம்னு வந்துடும், இல்லைன்னா அனவஸ்தை வரும். எப்படி ரெண்டு பக்கமாவும் ஒத்துக்க முடியாது. உபயகஸ்பாட்டார் வச்சு ரெண்டு பேரும் இப்படி இருந்தாலும் அந்த சிறுக்கு போய் முடிக்கிறது, அந்த பக்கம் இருந்தாலும் சிறுக்கு போய் முடிக்கிறது. அப்படின்னா நீங்க சொல்லிட்டு இருக்க ஆபடிச்சுன்னு கேட்டார். அப்படி இருந்தாப்பா ரெண்டு தோஷமும் இருக்கார். அந்நியதா இப்படி என்ன சொல்ற, இதே மாதிரி நீங்க ஒத்துக்கல வேற இன்னொரு இடத்துல இடிக்கும். அந்நியதா கார்த்திகனாதி அநாதி பிரமா குணம் வினாதி பிராமாண்ய பரதத்துவம் பச்சேதா. இப்ப பாருங்க, பிராமாண்ய பரதத்துவம் பச்சேதா. நையாயிக்கால் என்ன சொல்லியிருக்கா, குணஜன்யம் பிரமா, பிரமாவுக்கு குணஜன்யத்துவம் இருக்கணும். இது உண்மையான அறிவு அப்படின்னு சொன்னா அது குணத்தினால உண்டா இருக்கும். அதே தோஷஜன்யத்துவம் அப்பிரமாத்துவம், தோஷத்தினால பிறந்திருந்தா அப்பிரமா அப்படி. அதனால அவளுடைய மட்டத்துல என்ன, பிராமாண்யமும் அப்பிராமாண்யமும் ரெண்டும் வரதா. பிராமாண்யம் குணமா ஏதோ ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்தினால பிறந்ததுனால அது பிராமாண்யம். ஒரு தோஷத்தை உண்டு பண்ணி பிறந்ததுனால அது அப்பிராமாண்யம். அதனால இப்ப நையாயிக மட்டத்துல அவங்க குணஜன்யத்துவாத்து பிராமாண்யம்னு சொல்ற, குணம் வினாதி கார்த்திகானம் அனாதி பிரமா. அனாதி பிரமா உண்டாகிறதோ இல்லையோ, அந்த அனாதி பிரமா இருக்கோ இல்லையோ, அந்த அனாதி பிரமையும் குணம் இல்லாமல் பிறக்குமையானால், அது குணம் இல்லாமல் இருக்குமையானால் பிராமாண்ய பரதத்துவம் இல்லாம போயிடுமே. திருட்டமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வைத்தி பிராயன நையாயிக மட்டத்தை தான் பின்தொடர்ந்து போறான். அதனாலதான் அவனுக்கு சொல்லிட்டு இருக்க. இல்லைன்னா அவனுக்கு அப்படி வர்றதுன்னு என்ன, அவனை ஃபாலோ பண்ணக்கூடியதான உனக்கும் இதே கதை தான், உமதத்திலும் இப்படித்தான். அப்படி அந்நியதா கார்த்திகானாமதி அநாதி பிரமா குணம் வினாதி இது பிராமாண்ய பரதத்துவம் வச்சேதா. அப்படி இல்லை சார், ஜன்ய பிரமா எது உண்டான உண்மையான ஞானம் இருக்கோ அதுக்குத்தான் குணத்தினால உண்டாயிருக்கணும் அப்படின்னு சொல்வேடையானால், நான் அதே மாதிரியே ஜன்ய பிரமம் இருக்க அது தோஷ ஜன்யம்னு சொல்லிட்டு போறேன்னு. அப்ப என்ன சரியா போயிடுது ரெண்டு பேருக்கும் அப்படின்னு. ஜன்ய பிரமா மாத்திரஸ்ய குணஜன்யத்வந்து, ஜன்ய பிரமா உண்டாயிருக்கக்கூடியதான சாதியான பிரமையெல்லாம் குணஜன்யம்னு நீங்க சொல்வேடையானால், அதே விதமாக ஜன்ய அத்தியாச மாத்திரஸ்ய தோஷ ஜன்யத்வேன, ஜன்ய அத்தியாசம் எதுவா இருந்தாலும் அதுக்கு அவித்யா தோஷ ஜன்யம் இருக்கு. அவித்யா மற்ற தோஷங்கள் எல்லா தோஷமும் இருக்கு நான் சொல்லவேன். அதுக்கப்புறம் சொல்றா அது இருக்கட்டும், தோஷஜன்யத்தும் அத்தியாசத்துக்கு ஒத்துண்டது சார் ஆகணும். அப்படி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது சார் அப்படிங்கிறவன். ஏ நனு லாகவேனா பிரதமோபஸ்திதத்வேன பிரவருத்தி மாத்திரம் பிரதி சம்சர்கதியைவ தூம மாத்திரம் பிரதி வந்தேரிவ இவச்ச
அத்தியாச மாத்திரம் பிரதிச்ச தோஷாதீனாம் ஜனகத்வாத் அவித்யாத்யாசோபி கதம் கிருத்த காரணேன வினா பவது. இங்க நடுவுல கொஞ்சம் விட்டு போயிருக்கு. தூம மாத்திரம் பிரதி, அதுக்கப்புறம் தோஷாதீனாம் இருக்கு. தூம மாத்திரம் பிரதி வன்னே விவசா அப்படின்னு எழுதிக்கணும். அத்தியாச மாத்திரம் பிரதி தோஷாதீனாம் இதனே நடுவில் விட்டு போயிட்டு தோஷாதீனாம் ஜனகத்வாத். இப்ப பாருங்க, ராகவேன பிரதமோபசுத்திதத்வேன அத்தியாச மாத்திரம் பிரதி தோஷாதி. அது அந்த புத்தகத்துக்கு இதுலயும் இல்ல அலங்கரித்தார்கள் இன்னொரு புத்தகம் வேற புத்தகத்துல இருக்கு. இன்னொரு விட்டல் தேசியோட முதல்ல இருக்கு. பிரதி அதுக்கப்புறம் அத்தியாச மாத்திரம் பிரதி தோஷாதீனாம் இவச்ச அத்தியாச மாத்திரம் பிரதி தோஷாதீனாம் ஜனகத்வாத் அவித்யாத்யாசோபி கதம் கிருத்த காரணேன வினாபவது. காரணம் இல்லாமல் காரியம் வராது. சாதாரணமா பார்த்திருக்கோம். அதே மாதிரியே இப்ப பாருங்க, லாகவமாக அல்லது முதல்லயே நமக்கு தெரியறதுனால பிரவருத்தி மாத்திரம் பிரதி சம்பர்க்கா. ஒரு பிரவருத்தியை உண்டு பண்றதுன்னா அவருக்கு சம்பர்க்க ஞானம் வேணும், விசிஷ்டமான ஞானம் இருக்கலாம். அங்கே வெள்ளி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதானே நீங்க அந்த திசையை நோக்கி வெள்ளி எடுத்துட்டு பாரு. சம்பர்க்க ஞானமானது உங்க பிரவருத்தி, எல்லா பிரவருத்திக்கும் ஒரு சம்பர்க்க ஞானம் வேணும். அதே மாதிரியே மாத்திரம் பிரதி வந்தே விவசா, எங்க புகை வந்தாலும் அந்த புகையானதுக்கு புகைக்கு காரணமாக நெருப்பு இருக்கணும். சாதாரணமா நீங்களும் சொல்லணும், நெருப்பு இல்லாம புகையுமா அப்படிங்கிறத எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதனாலதான் காரியம் இருக்காரு. அதே போலயே இங்கேயும் இது காரியம் அவித்யா, அது அத்தியாசம்ங்கிறத ஒரு காரியம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமா? ஏன்னா பிரதம பட்சமா இருக்க. அதனால அத்தியாச மாத்திரம் பிரதி தோஷாதீனாம் ஜனகத்வாத் அவித்யாத்யாசோபி, அவித்யாத்யாசமும் அத்தியாசமா இருக்கிறபடினால அதுக்கு கதம் கிருத்த காரணேன வினாபவது. கிருத்த காரணம் இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட. அந்நியதா அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சம்சர்கதீரது பிரவருத்தி விசேஷே, இந்த சம்சர்க ஞானமும் ஒரு பிரவருத்திக்குத்தான் காரணம், ஏதோ ஒரு பிரவருத்தி விசேஷத்துக்கு. அதே போலயே வன்னிரவி தூம விசேஷே, இந்த புகை நெருப்பும் ஒரு விதமான புகைக்குதான் சார் காரணம், எல்லா புகைக்கும் நெருப்பு காரணம் இல்லை அப்படின்னு ஆயிடும். அதை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒத்துக்கிறேன். ஆமா சார், சம்சர்க ஞானமும் ஒரு பிரவருத்திக்குத்தான் காரணம், அதே போலயே தூப நெருப்பும் ஒரு சில புகைக்கு தான் காரணம் அப்படின்னு சொன்னா என்ன இடம் கதாத அச்சாதிவாதா. அச்சாதிவாதம் வரும். இந்த அச்சாதிவாதம்னு உன்னாலேயே பார்த்திருக்கணும். அச்சாதின்னு என்ன அர்த்தம்? இங்க சாதியே இல்லை, சமமே இல்லை. எனக்கு என்ன சொல்றது, சம்சர்க பிரவருத்தி விசேஷே வன்னியருக்கு பூம விசேஷே அகேது विशिष्ट भी सामान्य कारण सोलार बहुत्र विशिष्ट कारण प्रवृत्ति विशेष अहेतु सर्वत्र हेतु मास्तु कुत्रचित् अहेतु विचार அப்படி போட்ட विशिष्ट परामर्श अन्य दिवांग இருக்கக்கூடாதா? ஏற்கனவே சொன்ன ரீடிங் இருக்குங்கிற நான் கேட்டேன். இது வேற புத்தகம். நீங்க சொன்ன இடத்துல ரீடிங் அப்படி இல்லை, நீங்க சேர்த்துக்கிட்டாமா பிரவೃತ್ತಿ மாத்திரம் அத்தியாச மாத்திரம் இனம் இருக்கு. இப்ப அதுக்கு மேல உள்ள விஷயத்துறீங்க. अन्यथा संसर्गति इरुक्कु प्रवृत्ति विशेषे वन्यरुक्कु धूम विशेषे एतद् एव हेतुस्यात् गुणम् प्रवेशे च अहेतुस्यात् गुणम्
இல்லைன்னு சொல்ற இடத்துல அட்டாச்சி மட்டும் வருதுன்னு தானே ஆகும். எப்படி பிரவೃತ್ತಿ ఉంది సంబంధ రజతాదానే ప్రవృత్తి వర్తతే ఇదం నిజమిది అజ్ఞానం సర్వత్ర ప్రవృత్తి ప్రతి విశ్వదీనాన కారణం ప్రవృత్తి విశేష హేతు कुत्रचित् अहेतुः अध्यासे सर्वत्र दोषः हेतुः अविद्याध्यासे न हेतुः कुत्रचित् अहेतुः न निश्चितते यदि एवं उच्यते कुत्रचित् अहेतुः और यस्तु போட்டா சரியா போயிடும் பாடம் இல்ல நீ படம் சொன்னது போய் சரியா வருது. அப்படி சொன்னா பின்னாடி தோஷ நிரூபணத்துல பிரவೃತ್ತಿ விசேஷ ஹேதுன்னு நிச்சயம் வந்த அப்படிங்கிறது அஹேதுன்னு சொன்னாக்க அப்போ அஜாதத்திலே விசேஷ ஞானம் வினாடி பிரவೃತ್ತಿ வரலாம், மற்ற இடங்கள்ல சத்தியத்திலே வரலாம். அதுன்னு பின்னாடி சொல்ற நிரூபணத்துக்கு இது அஹேது சாதுன்னு கொண்டு அத்தியாதிவாத அனுமான மாத்திர உச்சேதத்தை ரூபம் எங்க இருக்கோ அங்க நியமமாக வந்தே இருக்கு அப்படின்னு சொன்னாத்தானே உங்களுக்கு அனுமானப்படும். இல்ல சில தூமத்துக்குத்தான் வங்கி இருக்கணும், வங்கி சில தூமத்துக்குத்தான் காரணம் அப்படி இந்த வங்கிக்கு அந்த தூமம் அந்த நெருப்பு காரணம் இல்லை, அதனால நெருப்பு இல்லாம தூமம் இருக்கலாம் அப்படின்னு இருக்கணும். அனுமானம் என்னச்சு? அனுமானம் மாத்திர உச்சேதாபம். அவித்யாரூப விஷயத்திய அநாதித்வேபி தத் பிரதீதேகே தோஷ அஜன்யத்வே அவித்யாரூப விஷயமானது அனாதியா இருந்தாலும் அதனுடைய பிரதீதி அதனுடைய தோற்றம் தோஷத்தினால உண்டாகலே அப்படின்னு சொன்னா தோஷ அஜன்யத்வே பிராமணியாபாக தோஷத்தினால உண்டாகலன்னா அதான் பிராமணியாபாக அங்க எட்டு இருக்கு அதை எடுத்துடணும். புத்தகத்துல நோ பண்ணணும். ஆமா, இந்த புத்தகம் இருக்கு, இத படிச்சு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுல வேற இந்த பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் அது எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஆனா ஒண்ணு, ஒரு காலத்துல இதையும் போட்டு பண்ணார் ஆசிரியர்கள், அவரும் போட்டி நமஸ்காரம். அவர் எப்படித்தான் பண்ணினாரோ, எத்தனை புத்தகம் மீமாம்ச புத்தகங்கள் அது எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கணும். நமக்கு ஒரு லைன் புரியலன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சிரமப்பட வேண்டியதா இருக்கு, இதை பார்த்து அதை பார்த்து இதை. ஆனால் அவர் எப்படித்தான் இவ்வளவு பண்ணினாருங்கிறதுனால அவரை வையப்படாது சொல்லி பார்த்துக்கணும், அவ்வளவு கஷ்டம் இல்லை. அதனால இந்த ஐடியா ஒரு கார்டு பிரிண்ட் பண்ணாரு அவித்யாரோப விஷயத்தை அநாதித்வேபி தத் பிரதீதேகே தோஷாஜன்யத்வே அதனுடைய பிரதீதி தோற்றம் தோஷஜன்யம் இல்லை என்றா பிராமாண்யமாயிடும். ஏன் அப்பிராமாண்ய பிரயோஜகத்தை தோஷஜன்யத்துவ அபாவா, எது இருந்தால் அப்பிராமாண்யமானமோ அப்படிப்பட்டதான தோஷம் இல்லை இங்க. அதனால தோஷஜன்யத்துவம் இல்லாதனால அப்பிராமாண்யம் இல்லை. ஆக ஏதாவது அவித்யாஷ்ட தோஷத்தை பிரபர நிர்வாகத்துவம். இப்ப பேதம் இருக்கு பத்தல, பேதமானது ஜெனரலா பாருங்க. இப்ப இது வேற இது வேற சொல்லுங்க. அப்ப இது கருப்பா இருக்கு, இது சிவப்பா இருக்கு, அதனால இது வேற அது வேற கண்ணால பார்த்தா தெரியும். ஆனா இதனுடைய பேதம் இதுல இருக்கு, இதனுடைய பேதம் இதுல இருக்கு. ஏன்னா this is different from that and this is different from that. இந்த டிஃபரன்ஸ் இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் இப்ப பாருங்க, இது ஒண்ணு இருக்கு, நடுவுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால அது இருக்கிறதுதான் இது டிஃபரன்ஸ் ஃப்ரம் தட்ங்கிற. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த டிஃபரன்ஸுக்கும் இதுக்கும் ஒன்னா வேறையா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன், அது வேற என்ன நீங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இது சப்டல், அது டிஃபரன்ஸ் கணக்கு தெரியாது இல்லையா? திஸ் இஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் தட்ங்கிறது. அந்த டிஃபரன்ஸ் ஒரு பேதம் இருக்கு, அந்த பேதமானது கண்ணுக்கு தெரியல, ஆனா இது கண்ணுக்கும் தெரியாது, தொடர முடியாது உங்களால. இதுக்கும் அந்த வித்தியாசம் டிஃபரன்ஸுக்கும் நடுவுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் போயிட்டே இருந்தா என்ன அவசரம். இதுக்காக என்ன சொன்னா பெரிய ஒரு கல்வி, அந்த பேதமானது தான் இந்த ரெண்டுக்கும் நடுவுலயே இருந்து கொண்டு அந்த ரெண்டையும் பிரித்து காட்டுறது அப்படின்னு வச்சிருக்கோம். பேதந்த பேதா எதைவ பேதந்தரமும் கரேடா. பேதமும் பேத்தியமும் இந்த நடுவில் இருக்கிற பேதமும் இந்த ரெண்டு பொருள்லையும்
அந்த பேதமானது பிரித்து காட்டுறது, அதே சமயத்திலே தானும் அதை விட வேறானதுன்னு காட்டுறது. இது புரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்னொரு பேதம் அளவக்கம். ஆமா, அதுக்கு ஒரு பேதம் இன்னொரு வித்தியாசம், இப்படி ஆயிடும். இந்த டிஃபரன்ஸ் ஒரு பதம் இருக்கிறதா, ஏ டிஃபரன்ஸ் ஃப்ரம் பின்னு சொன்னால் ஏ வேற பி வேறதான். அந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் வேற சம்திங் கால் டிஃபரன்ஸ், ப்ராப்பர்ட்டி கால் டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸ் ஆனது இட்ஸ் நாட் ஏ நாட் பி, அது நடுவில் இருக்கு. அந்த டிஃபரன்ஸுக்கும் இந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கு. அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆகையால் என்ன ஆகும், இதுக்கு என்ன சொன்னா, அந்த டிஃபரன்ஸ்ங்கிறது தான் தனியா இருந்து கொண்டு இந்த ரெண்டு பொருளையும் தன்னை விட வேறாக காட்டுறது. அந்த பொருளும் வேறு, நானும் அதை விட வேறாங்க சார் அப்படின்னு காட்டுறது. அதான் பாப்பாரா நிர்வாக தத்துவம். அந்த பேதத்துக்கு வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரியே இங்கேயும் ஏதாவது அவித்யாட்ச தோஷத்திய, அவித்யா எனக்கூடியதான தோஷமும் கபர நிர்வாகமாக இருக்கட்டுமே. ஏவமபி பேதோ பின்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா, பேதம் பின்னம், பேதா பின்னா அப்படின்னு நமக்கு தெரியாதோ இல்லையோ. அதே போலயே அஜ்ஞானம் அஜ்ஞாதம், அஜ்ஞானம் அறியப்பட்டது, அஜ்ஞானம் அஜ்ஞாதம், இது விவகாரா பவது. அப்படி ஆகட்டும். என்ன பிரதீதி மாத்திர சரீரத்தை ஸ்வவிஷய ஹேதுத்வம் குதா, அதான் பிரதீதி மாத்திர சரீரம் ஆச்சது, அது ஸ்வவிஷயத்துக்கு காரணமா எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டா, சத்யஸ்மாத் பூர்வவருத்தித்வாகம் பவாசியன்னா ஆகுதுன்னு கேட்கக்கூடாது. தான் தனக்கு காரணம்னு சொன்னா தனக்கு முன்னால இருக்கணும். காரியத்துக்கு முன்னால இருக்கிறதுக்கு தானே காரணம். தயிருக்கு முன்னால இருக்க பால், அதனாலதான் பால் தயிருக்கு காரணம்னு சொல்றோம். குடம்புக்கு முன்னால மண் இருக்கு, ஆகையால் தான் மண்ணை குடத்துக்கு காரணம்னு சொன்னோம். காரணமானது காரியத்துக்கு முன்னால் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் முன்னாலேயாவது இருக்கணும். அதான் ஜெனரல் ரூல். இப்ப அது தானே தனக்கு முன்னால் இருக்க முடியுமா? முடியும். ஆகையால் தான் தனக்கு காரணம் ஆகாது. அதான் பூர்வவருத்தித்வ அசம்பவாத் இது சேதன. இப்ப சொல்றார், அத்தியாசத்வஸ்ய லகுத்வேபி பிரதமோபஸ்திதத்வேபி. அத்தியாசத்துவங்கிறது லகுவா இருந்தாலும் பிரதமோபஸ்திதமாக இருந்த போதிலும் தோஷஜன்யதாயாம் தந்திரத்துவம், அது தோஷஜன்யமாக இருந்தால்தான் அத்தியாசம் வரும், தோஷஜன்யமாக இல்லைன்னா அத்தியாசம் வராது. அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை. தோஷத்தியாபி திருஷ்யத்வேன, தோஷமும் திருஷ்யமா இருக்கிறதுனால அத்தியசனியா, தோஷமும் திருஷ்யம் ஒண்ணு அப்ப எனக்கு தெரியுது. அதனால தெரியறதுனால்தான் இது தோஷம்ங்கிறது. அப்ப தோஷமும் திருஷ்யமாயிடுது. எப்ப திருஷ்யமா போயிடுதோ அது அத்தியசனியம். ஏன்னா சர்வம் திருஷ்யம், சர்வம் அத்தியஸ்தம். அதனால அனவஸ்காரத்தே யதா நித்தியஜானவாதினாம் ஞானத்வஸ்ய ந சரீரஜன்யதாவஸ்தேத தத்துவம். நித்திய ஜானம் இருக்குன்னு ஒருத்தன் இருக்கே, அந்த நித்திய ஜானமானது சரீரத்தினால புறப்படுதா. நமக்கு இப்ப ஞானம் வருது சார். இந்த ஞானங்கள்லாம் கண்ணால பாக்குறேன், காதால கேட்கறேன், மூக்கால இந்த ஞானம் அல்ல. இது எப்ப வரும்? சரீரம் இருக்கப்படுதா வரும். இந்த விசேஷ விஞ்ஞானம்னு வரும். ஐத்திரிய பிராமணத்துல சொன்னா பாத்தீங்களா, முன்னால விஞ்ஞான சம்மாரே ஆத்மான்னு சொல்லிடுற சுவாமி, இப்ப வந்து நப்ரேத்திய சன்யாசின்னு சொல்றீரே, பூர்வோத்தர விரோதமா பேசுறேல. இப்பதான் எனக்கு பிரமத்தை உண்டு பண்றா போல இருக்கு. எனக்கு ஒரு சமய ஞானத்தை சொல்றேன், நான் இருந்துட்டு இப்படிதான் பேசிவிட்டேன் அப்படின்னு பேசிடா கிடைக்கும். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் அறம் வாரே இடம் விஜயானாய அவ்வளவு நான் சொன்னது கேட்டா போறோம். விவகாரம் என்ன அப்படி இல்லை. அவினாதீவா அரே அயமாத்மா அனுஷ்டித்தி தருமா. அம்மா, நான் எந்த ஆத்மாவை சொன்னேன்னா உனக்கு ஆத்மாவாரே திரட்டவியகாங்கிறது, அந்த ஆத்மா அவிநாசி, அதுக்கு அழிவு இல்லை. அதனால சரீரம் போனதுனால போச்சுன்னு எதை நீ நினைக்கிறையோ அது விசேஷ விஞ்ஞானம். விசேஷ விஞ்ஞானம் என்ன, அப்பப்ப வரக்கூடியதான டெம்பர் பை தாட். இந்த கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, இந்த ஞானமானது வந்து போயிட்டு இருக்கும். ஆனா இவைகளை எல்லாம் எப்பொழுதும் அறிந்து கொண்டு ஒரு சாட்சி இருக்கார் அல்லவா, அவர் ஒரு நாளுக்கும் அழிவில்லை, அவருக்கு அழிவில்லை. அந்த அழிவில்லாதான ஆத்மாவைத்தான் அறியணும் என்று சொன்னேன் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கார். இந்த நித்திய விஞ்ஞானம், இந்த நித்திய விஞ்ஞானம் சரீரத்தினால உண்டாயிருக்கோ இல்லை, அது எப்பொழுதும் அறிவு ரூபமா இருக்கு. சரீரத்தினால உண்டாகிறது எது? இந்த கணிக்க விஞ்ஞானம், விருத்தி ஞானங்கள். இந்த விருத்தி ஞானம் தான் சரீர விருத்தி ஞானத்துவம் சரீர ஜன்யதாவத்தேதகம்.
அதான் சொல்றார் நித்திய ஜானவாதினாம் ஞானத்துவத்திய சரீரஜனிதாவச்சேதகத்துவம் நவா குணஜன்யத்துவத்திய பிராமணிய பிரயோஜகத்துவம். எங்க குணஜன்யத்துவம் இருக்கோ அங்கேதான் பிராமணியம் சார். குணஜன்யம் இல்லைன்னா பிராமணியம் இல்லை அப்படின்னு கிடையாது. பாதக பலா என்ன பாதகத்தினால எங்க பாகம் வருதோ அங்கே அந்த ஞானம் அப்புறமாங்கிறோம். பாகம் வர பர்யந்தம் அந்த ஞானம் உண்மைதான். நம்ம அனுபவத்துலதான் அப்படித்தான் இருக்கு. நம்ம நம்புறோம் உண்மை நம்மள அப்படியே போயிட்டு இருக்கு. 10 வருஷமானாலும் சில சமயத்துல அப்படியே நம்மகிட்ட இருக்கலாம். சில சமயத்துல ஒரு கெட்ட மனுஷன் நல்லவன் நினைச்சுன்னு நம்மகிட்ட இருக்கலாம். நமக்கு கெடுதல் வர பர்யந்தம் நீங்க என்ன பண்றீங்க நல்லவர்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது என்னைக்கு தெரியறதோ அப்பொழுதும் ஒதுங்கி நிற்கிறோம் இல்லையா? அதே மாதிரி சாதாரணமாக எப்படி தெரிகிறது? பாதகம் வர பர்யந்தம் நல்லதுன்னு நினைக்கிறோம். பாதக பலா தத்வது ஜன்யாத்தியாசம் பிரத்யேவ தோஷாதீனாம் காரணம். அதனால அவித்யாத்தியாசத்தில் போகாதுகிறோம். லோகத்தில் இருக்கக்கூடியதான சித்திரேகாத்தியாசம் ரஜசர்பாத்தியாசம் இவைகளுக்குத்தான் தோஷஜன்யத்துவம் காரணமே ஒழிய அனாதி அத்தியாசத்துக்கு தோஷஜன்யத்துவம் காரணம் இல்லை. அதனால நீங்க கேட்டதே தப்பு. குணஜன்யத்து தத்வது ஜன்யாத்தியாசம் பிரத்யேவ தோஷாதீனாம் காரணத்துவம் குணஜன்யத்து குண அஜன்யத்து அபாதித விஷயத்தையா நித்திய ஜான பிராமணியவது. அது நித்திய ஜானம். நித்திய ஜானம் குணஜன்யம்னு ஒத்துக்கலாமா? நித்தியம் நான் சொல்லிட்டேன் ஜன்யம்னு வருமா? நித்திய ஜானத்துக்கு குணஜன்யம் இல்ல. குண அஜன்யத்வேபி அந்த நித்திய ஜானம் எப்படி சார் பிரமாணமாச்சு? அபாதித்த விஷயத்தையா அது பாதத்தை அடையல. அதனால பிரமாணம் எப்ப பாதத்தை அடையிறதோ அப்பொழுது அது பிரம்மம் அப்பிரமாணம் சொல்லுவோம். பாதம் வர பர்யந்தம் அது பிரமாதான். பிரமாண லட்சணம் சொல்லும் பொழுது அனதிகத அபாதித. அதனால பாதம் வர பர்யந்தம் பிரமதான். பாதம் வந்ததுன்னா பிரம்மம்னு சொல்லுவோம். ஆயால் அபாதித விஷயத்தையா நித்திய ஜான பிராமணியவது பிரமம். அதனாலதான் பிராதிபாசிக்க சத்துன்னு பிராதிபாசிக்க சத்துன்னு ஏன் சொன்னு அது வர வரையெல்லாம் ஓடுறதில்ல. அதனாலதான் தாற்காலிகமா சொப்பனத்துல இருக்குது. அது பாகம் வந்தது அப்படிங்கும்போது சொப்பனமும் நீங்க சொப்பனம் பார்க்கும் பொழுது உண்மை நம்பித்தானே இருக்கு. தோஷ அஜன்ய குண அஜன்யத்வேக அபாதித விஷயத்தையா நித்திய ஜான பிராமணியவது. தோஷ அஜன்யத்வேபி தோஷஜன்யமாக இல்லாத போனாலும் பாதித விஷயத்தையா அனாதி அத்தியாசத்தியாபி அப்பிராமணிய உற்பத்தி. அப்ப அனாதி அத்தியாசம் அது பாதவிக்கு பிரமாணம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி தோஷஜன்யமைக்கு பிரமாணம் ஆயிடுமே அப்படிங்கக்கூடாது. தோஷஜன்யமா இருக்கா இல்லையாங்கிறது கணக்கு இல்ல. அபாதிதமா இருந்ததுன்னா பிரமா, பாதிதமா இருந்தால் பிரமம். இந்த அவித்யாத்தியாசம் என்ன சொல்லணும்? நீங்க பிரமசம் தான் சொல்லணும். ஏன் பாதித்த விஷயம் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பிரம்மஜானம் தான் போயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்றதா இல்லையோ? அதனால பாதித விஷயத்தேபி நான் தோஷஜன்யத்துவம் அவச்சேதகம். பாதித விஷயமா இருந்தாலும் அது தோஷஜன்யமா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. தோஷஜன்யத்தேபி அவச்சேதகாந்தர அன்வேஷனே அனவஸ்தா. இதுக்காக வேற ஏதாவது அர்த்தம் இருக்கும். எது இருந்தால் தோஷஜன்யமாகும் இப்படின்னு சொன்னா அனவஸ்தா ஆயிரம் இருக்கலாம். அதனால பாதித விஷயத்துவத்திய தோஷ அஜன்ய விருத்தித்வேபி பாதித விஷயமா இருக்கக்கூடியதான பொருள் தோஷ அஜன்யமா இருந்த போதிலும் தோஷஜன்யத்துவத்தை சத்யாத்தியத்துவ உபத்தே அது இருந்தால் தோஷஜன்யம்னு ஆயிட்டார். அதையேவ சபரசுவாமினா இதை நான் ஏதோ புதுசா சொல்றேன்னு சொல்லாதீங்க. நாங்க எதை சொன்னாலும் பெரியோர்கள் எங்க சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்னு சொல்லு. சபரசுவாமி சொல்லியிருக்கார் எத்திர துஷ்டங்கரனும் எத்திர மிச்சாயிதி பிரத்யா தயேவ அபநீசீனா பிரத்யா நான்யா அப்படின்னு சபரசுவாமியுடைய வாய்ப்பு. எத்திர துஷ்டங்கரணம் எவனுடைய புலனானது கெடுதலாக இருக்கோ தோஷத்தோடு கூடியதாக இருக்கோ எத்திர மிச்சாயிதி பிரத்யா எங்க அந்த ஞானம் வந்தவரை இது பொய் சார் அப்படின்னு தெரியறதோ தயே அசமீசீனா அதான் பிரம்மஜானம். அசமீசீன பிரத்யா நான்யா இது வததா துஷ்டகரண ஜன்யத்துவம் அந்தரேனாதி. என்ன எத்துக்கு துஷ்டம் கரணம்னு சொன்னாலே சைவ அசமீசீன பிரத்யான்னு சொல்லியிருக்கலாம். எத்துக்கு துஷ்டம் கரணம் அதோட இல்லாமல் எத்தனை நிச்சேதி பிரத்யான்னு வேற போட்டிருக்கார். கரணத்துல தோஷம் இல்லாத போனாலும் பிரத்யேகம் இது பொய்னு தெரிஞ்ச பிறகு அது அசமீசனமா ஆயிடலாம். அதனால வீட்டு வதத்தா துஷ்டகரண ஜன்யத்துவம் அந்தரேனாதி அர்த்த அந்நியசாத்வம் அப்பிரமாண்ய பிரயோஜனம். ஒரு பொருள் வேற விதமாக மாறி போறது
அது தோஷத்தினால உண்டா இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. அது தப்புன்னு பின்னால தெரிஞ்சு போயிட்டாலே அது தப்புதான். அதனால அப்பிராமான்ய பிரயோஜன முக்தம். அவித்யா அத்தியாச ரூபஸ்ய சாட்சி சைத்தன்யஸ்ய இங்க பார்க்கணும். சாட்சி சைத்தன்யம்னாலே அவித்யாத்தியாசம் தருவோம். இதுக்கு முன்னால அவித்யா விருத்தி வைத சைத்தன்யம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப என்னாச்சு, அவித்யாத்தியாசமே சாட்சி சைத்தன்யம். சுத்த சைத்தன்யத்துல அவித்யை அத்தியாசம் பண்ணிவிட்டேன்னா அங்க இருக்கிறதுன்னா நமக்கு பிரம்மஜானம் வர பரியந்தம் சாட்சியினால்தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இவருடைய எழுத்தாச்சு பிரம்மஜானம் வர பரியந்தம் சாட்சியா சுத்த பிரம்மத்தை சாட்சியாக கருதுகிறீர்கள். சுத்த பிரம்மம் இல்லைன்னு சொல்லப்படாது. சுத்த பிரம்மம் இல்லாம போகாது. நமக்கு இப்ப தெரியறதெல்லாம் சாட்சியினால்தான் இல்லாமல் தெரியுது. இது எல்லா ஞானமும் வரதெல்லாம் அது சிலது ஞாபகத்தையா சாட்சி பார்த்து, சிலது அஜாத்தையா சாட்சி பார்த்து. இது எனக்கு தெரியலேன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம், இது எனக்கு தெரியறதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா எல்லாத்தையும் காட்டுறவர் யாரு? சாட்சி. அந்த சாட்சி எப்படி இருக்கார்? அவித்யாத்தியாச ரூபமா இருக்கார். அதனால அவித்யாத்தியாச ரூபஸ்ய சாட்சி சைத்தன்யஸ்ய அவித்யா ஜன்யத்துவ அனபிபதமா. அவரே அவித்யாத்தியாசம். அவர் அவித்யினால உண்டானாலும் சொல்லலாமா? சொல்லப்படாது. பிரதீதி மாத்திர சரீரத்துவ வியாக்காக. அதனால இருக்கிற சமயத்தெல்லாம் நோடுறார் அப்படிங்கறதுல வியாக்காகம். ஆமஜ்ஞா அபிலாபகாரீத விருத்தி ரூபாத்தியாகம் பிரதித்து நான் அஜ்ஞானியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையோ. அகமஜ்ஞா அபிலாபகாரணீபூத நாம் சொல்லக்கூடியதான இந்த விவகாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான இந்த விருத்தி ரூபாத்தியாசம், ஆமாக்கார விருத்தி ரூபாத்தியாசம் இருக்கோ, இதுக்கு அவித்யா காரணத்துவம் அத்தேவ. இதுக்கு காரணம் அவித்ய காரணம். அதனால அவித்ய இருக்க தொட்டு தானே, நமக்கு தெரியாதனால தானே எனக்கு தெரியலேன்னு நான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால காரணத்துவம் கட்டாதீனாமிவ ஸ்வப்பிரத்யக்ஷம் பிரதி. கடக்கான நமக்கு வரணும். ஏன்னால் என்ன சார் வேணும்? குடம் இருந்தாதான் குடத்தை பார்த்தா தான் ஞானம் வரும். அதனால கடஞானத்துக்கு கடம் காரணம். வன்னி விசிஷ்ட தீயோஸ்து வன்னி விசிஷ்ட தீயோஸ்து. வன்னிக்கும் விசிஷ்ட ஞானத்துக்கும் பாதகாபாவா சாமானியனைவ தூம பிரவருத்தி பிரதி. அப்படி வன்னி தூமத்துக்கும் விசிஷ்ட புத்தியானது பிரவருத்திக்கும் அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். வன்னி விசிஷ்ட தீயோஸ்து பாதகாபாவாது சாமானியனைவ தூம பிரவருத்தி பிரதி ஹேதுதா இது பூர்வோக்த தோஷாபாதா. அதனால முன்னால சொன்னதான ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு இதுல ஒரு இந்த 4வது பிரதிகூல தர்க்கத்துல ஒரு பாதி வரைக்கும் வரும். அடுத்தது நான் அவித்யாத்தியாசத்திய அனாதித்வேன தோஷாதி அனபேட்சாவது அதிஷ்டான அனபேட்சாதி நச்சாத். அவித்யாத்தியாசத்துக்கு தோஷம் வேண்டியது, அவித்யாத்தியாசத்துக்கு அதிஷ்டானம் வேண்டாமே அப்படின்னு மறுபடியும் கேள்வி கேட்டோம். அதிஷ்டானம் வேண்டாம் வச்சுக்க முடியுமா? அத்தியாசம்னு சொன்னா அதிஷ்டானம் வேணும் சார். ஏன்னா அத்தியாச லட்சணமே சத்தியாந்தது நிதினீகிருத்தியா. சத்தியாந்தத நிதினீகரணம் ஒண்ணு இன்னொன்னாக பார்க்கறதுக்கு தான் அத்தியாசம்னே பேரு. இப்ப அதிஷ்டானத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் ஆரோபித பதார்த்தமாக பார்க்கிறோம். அதான் அதிஷ்டானம். அதிஷ்டானமே வேண்டாம்னா அதுக்கு அத்தியாசம்னு பேராங்க வரவே. அதனால அத்தியாசம்னு இருந்தா அதுக்கு அதிஷ்டானம் அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லப்படும். இதுக்கு முன்னால அத்தியாசமானது தோஷஜன்யமாக இல்லாத போனாலும் பரவாயில்லை, ஆனால் அத்தியாசமானது அதிஷ்டானத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட. இத அடுத்த வாரம் கிளாஸ் இல்ல, ஏன்னா அதுதான் இன்னைக்கு விட்டுருந்தான். அதுக்கு அடுத்ததான வாரம் 14ஆம், இன்னைக்கு 21ஆம் தேதி அடுத்த கிளாஸ் அதுல பார்ப்போம்.